ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரிவா சரணம், மாயப்பிறப்பருக்கும் மகா பெரிவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிர்தம் அமிர்ததாரை 102, தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம், அதிகாரம் சமூக தனி வாழ்க்கை நெறிகள், தலைப்பு ஆச்சாரமும் ஆகாரமும். இன்றைய உபதலைப்பு கல்வி திட்டத்தில் சமையற்படிப்பு. ஜீவிக்கிறதற்கு பேசிக்காக இருப்பது சாப்பாடு தானே. அதனால் இந்த சுயம்பாக்கத்துக்குத்தான் பேசிக் எஜுகேஷனிலேயே, அதாவது அடிப்படை கல்வியிலேயே முதலிடம் கொடுத்து ஆண் பெண் அனைவருக்கும் சமையல் அறிவை கொடுத்து விட வேண்டும். ஆமாம், சமய அறிவை கொடுக்கும்படியாக இப்போது இருக்கிற செக்யூலர் எஜுகேஷனை மாற்ற வேண்டும் என்கிற நான் தான் இப்போது எல்லாவற்றுக்கும் முந்தி சமையல் அறிவை கொடுக்கணும், எல்லாரையும் சாப்பாட்டு ராமனாக்கணும் என்று சொல்கிறேன். ஆகாரத்தை பொறுத்துத்தான் குணங்களும் மனப்பான்மையும் உண்டாகிறதால் சமய ஞானத்தில் பிடிப்பு உண்டாவதற்கே சமையல் ஞானத்தை உண்டாக்க வேண்டியதாகிறது. படிப்பிலேயே அடிப்படை 3 R's என்று சொல்வார்கள். ரீடிங் முதல் R, ரைட்டிங் 2வது R, ரித்மெட்டிக் 3வது R. இதில் அரித்மெட்டிக் என்பது பேச்சில் ரித்மெட்டிக் என்றாகும். நான் இதற்கெல்லாமும் அடிப்படையாக அடிப்படை கல்வியில் ஸ்வயம்பாகத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறேன். நெஹ்ரு கிச்சன் ரிலீஜியன், அடுப்பங்கரை மதம் என்று ஹிந்து மதத்தை பற்றி அடிக்கடி சொல்கிறார். அப்படி சொல்கிற போது தாம் ஹிந்து மதத்தை ரொம்ப நன்றாக பரிகாசம் செய்கிறோம் என்று அவர் நினைக்கிறார். வாஸ்தவத்தில் அவர்தான் ஹிந்து மதத்தின் சாரத்தை புரிந்து கொண்டு அதற்கு சர்டிஃபிகேட் தருகிறார். நம் மதம் கிச்சன் ரிலீஜியன் தான், அடுப்பங்கரை மதம்தான். வேதம்தான் நம் மதத்துக்கு பிரமாண நூல். வேதத்துக்கும் சிரசில் இருப்பது உபனிஷத். அதிலே ஒரு உபனிஷத்திலே ஆத்மா பிரம்மம் என்று நமக்கு புரியாத தத்துவங்களை சொல்கின்றனவே, அந்த உபனிஷத்துக்களில் ஒன்றிலேயே நம் மதத்தை அடுப்பங்கரையாகத்தான் ஆக்கி வைத்திருக்கிறது. பின்குறிப்பு: சாந்தோக்கிய உபனிஷத். நாரதர் சனத்குமாரிடம் போய் ஆத்ம வித்தையை உபதேசிக்க சொல்கிறார். அப்போது சனத்குமாரர் ஆகார சுத்தௌ சத்வசுத்திஹி என்றுதான் முடிக்கிறார். உபனிஷத்திலேயே இந்த விஷயம் இருக்கிறது. தூய உணவில் ஆரம்பி, அதுதான் குணம், தூய்மையாவதற்கு வழி. இப்படி சித்தசுத்தி ஏற்பட்ட பின்தான் படிப்படியாக ஈஸ்வர ஸ்மரணம், கட்டுக்கள் விடுபட்ட மோட்சம் எல்லாம் சித்திக்கும் என்று சனத்குமாரரே கிச்சன் ரிலீஜனில்தான் உபதேசத்தை கொண்டு போய் முடிக்கிறார். அந்த முடிவுதான் ஆகார சுத்திதான் சாதனைக்கு ஆரம்பம், அடிப்படை. அதனால் அடிப்படை கல்வி ஆதார கல்வி என்று பெருசாக சொல்லிக்கொண்டு இப்போது செய்வதில் ஜீவாதாரமாக எல்லா பண்புகளுக்கும் ஆதாரமாக இருக்கிற ஸ்வயம்பாக போதனையை சேர்த்து விட வேண்டும் என்று சொல்கிறேன். அரசியல் தலைவர்களாகவும் சமூக தலைவர்களாகவும் இருக்கப்பட்டவர்களும் ஆதார கல்வியில் சமையல் திட்டத்தை சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் எல்லா பசங்களுமாக சேர்ந்து எல்லா பசங்களுமாக சமையல் பண்ணி எல்லோருமாக சேர்ந்து சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதிலே குணத்தின் அபிவிருத்திக்கு ஒன்றுமில்லை. ஒருவேளை கெடுதலே உண்டாகவும் இடம் உண்டு என்பதால் நான் ஒவ்வொரு பையனும் தன் சாப்பாட்டை தானே பண்ணி சாப்பிட்டு கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். இது பர்சனல் பியூரிட்டியால் சொசைட்டியை காப்பாற்றுவதற்கான செய்ய வேண்டிய தர்மம். ஆதார கல்வி மட்டுமில்லை, முதியோர் கல்வி என்று இன்னொரு பக்கம் நிறைய சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அதிலும் சரி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி பாக்கசாஸ்திரம், சமையற்கலை சொல்லிக் கொடுத்து விட வேண்டும். பிறர் உதவியின்றி அவரவர் காரியத்தை அவரவர் செய்து கொள்ளும்படி கல்வி திட்டத்தில் கொண்டு வந்து விட வேண்டும் என்றுதானே சமூக தலைவர்கள் சொல்கிறார்கள். ஆதலால் வாழ்க்கைக்கு முதலில் வேண்டிய அன்னத்தை அவனவனும் தயாரித்து கொள்ளும்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும். எல்லோருக்கும் சேர்த்து ஒரே சமையல், ஜாதி வித்தியாசம் இல்லாமல் சமைத்து எல்லோரையும் சேர்த்து உட்கார வைத்து போடுவதுதான் சீர்திருத்தம் என்று இவர்கள் சொன்னால், அதைவிட அவசியமான முக்கியமான சீர்திருத்தம் ஒவ்வொருத்தனும் தன் உணவை தானே தயாரித்துக் கொள்வதுதான். இவர்கள் சமூக சீர்திருத்தம் என்று எதையோ நினைத்து பேசுகிறார்கள். அந்த சமூகம் என்பது
பல தனி மனுஷர்கள் கொண்டதுதானே. எனவே இந்த தனி மனுஷர்களின் குணம் திருந்துவதுதானே எல்லாவற்றுக்கும் பேசிக் ஆதாரம். அதனால் ஆதார கல்வியிலேயே ஸ்வயம்பாக்கம் சொல்லி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஆண்களில் முதியவர்களுக்கும் சமையல் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்கு சாஸ்திரமே ஆதரவாக இருக்கிறது. சாஸ்திர வாக்கியம் ஒன்று இருக்கிறது. பஞ்சாஷத் வத்சராத் ஊர்த்வம் ந குர்யாத் பாணிபீட்டனம். பாணிபீட்டனம் என்றால் பாணிகிரகணம். அதாவது கல்யாணம் பஞ்சாஷத் என்றால் 50 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணி கொள்ளக்கூடாது என்பது இந்த வாக்கியத்தின் அர்த்தம். முதல் பெண்டாட்டி தவறிவிட்டால் 50 வயசுக்கு அப்புறம் கூட இரண்டாம் கல்யாணம் செய்து கொள்கிறவர்கள் சமையலுக்கு ஆளில்லை என்ற காரணத்துக்காகவே அப்படி செய்வதுண்டு. ஸ்வயம்பாகம் தெரிந்துவிட்டால் வானப்பிரஸ்தத்துக்கு போக வேண்டிய தசையில் சமையலை ஒரு காரணமாக சொல்லிக்கொண்டு மறுபடி தாம்பத்தியத்துக்கு திரும்புகிற ஆபாசம் நடக்காமலேயே இருக்கும். சாஸ்திரத்தை மீறின தோஷம் சம்பவிக்காமல் இருக்கும். இப்படியேதான் பிரம்மச்சாரியாகவே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களிலும் சில பேர் ஓடி ஆடி அலைகிற மத்தியம வயசு வரை வீட்டில் அம்மா சமைத்து போட்டோ ஹோட்டலிலோ சாப்பிட்டு கொண்டிருந்து விட்டு ஓய்ந்து உட்காருகிற போது, அம்மா போயிட்டாளே, இப்போ முன்மாதிரி ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்க மாட்டேங்கிறதே என்று சமையலுக்காகவே சகதர்ம இல்லை, தர்மத்துக்காக இல்லை, வயிற்றுக்காக நாக்குக்காக பிரம்மச்சரியத்தை விட்டு பெண் தேடி போகிற அசங்கியமும் ஸ்வயம்பாக அனுஷ்டானம் இருந்துவிட்டால் ஏற்படாது. முன்னெப்போதையும் விட இப்போது அவனவன் ஊரோடு கிராமத்தோடு வேலை என்று இல்லாமல் பட்சிகள் மாதிரி பூலோகத்தில் எங்கெங்கே வேலை உண்டோ அங்கே எல்லாம் போகிறது என்று ஆகியிருக்கும் இந்த நிலையில் ஸ்வயம்பாகம் அத்தியாவசியம் ஆகிறது. சுத்தத்துக்கு சுத்தம், சத்வத்துக்கு சத்வம், அதோடு வெந்ததும் வேகாததுமாக ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சின்ன வயசிலேயே அல்சர் அது இது என்று அவஸ்தைப்படாமலும் இருக்கலாம். பொங்கல், சின்னதாக ரொட்டி, இதைவிட லேசாக அடுப்பு தணலிலே கோதுமை மாவுருண்டையை காய்ச்சி அதை அப்படியே வேக பண்ணுவது என்று அவனவனும் பண்ணிக்கொண்டால் வியாதியே வராது. இப்போது கணக்கு வழக்கில்லாமல் வியாதிகள்தான் சர்வ வியாபகமாக இருக்கின்றன. அடுத்த உபத்தலைப்பு உணவு முறையில் உண்மை சீர்திருத்தம். 10-20 சாமான் வைத்து கொண்டால்தான் சமையல் என்று நம் சீமையில் ஆகியிருப்பதை மாற்ற வேண்டும். இதுதான் சீர்திருத்தம். ஏதோ நிர்பந்தம் மாதிரி ரசம், கறி, கூட்டு, குழம்பு என்று ஒவ்வொரு வேளையும் சாப்பிட்டாக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இத்தனை வஸ்து இருப்பதால்தான் புளி ஜாஸ்தி ஆகிவிடுமோ, உப்பு ஜாஸ்தி ஆகிவிடுமோ, சரியாக கொதி வந்துவிட்டதோ என்றெல்லாம் சந்தேகம். வறுக்கிறதை எப்போது நிறுத்த வேண்டும், மாவு எப்போது கரைத்து விடணும், எவ்வளவு கரைத்து விடணும் என்றெல்லாம் யோசனை. இந்த வேண்டாத சிரமங்கள் இல்லாமல் லேசான ரீதியில் லைட்டாக ஆகாரத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். பூரியை தட்டி போட்டு பாலை விட்டு கொண்டு சாப்பிடுவதானால் அதை 10 நாட்களுக்கு கூட கெடாமல் வைத்துக்கொண்டு வயிற்றுப்பாட்டை தீர்த்து கொள்ளலாம். வயிறு நன்றாக ரொம்பும், வியாதி வராது, சரீரத்துக்கே சௌகரியம். நாள் கணக்கில் பிரயாணம் பண்ணும்போது கூட கண்ட இடத்தில் கண்டதை தின்னாமல் இந்த மாதிரி பற்றுப்படாத பூரி, சத்துமா இதுகளை கொண்டே காலம் தள்ளி விடலாம். அரிசியை களைந்து உலர்த்தி சிவக்க வறுத்தெடுத்து அரைத்து வைத்துக் கொள்வதே சத்துமா. சத்து என்பதே அதன் சரியான பெயர். ஆனால் உடம்புக்கு நல்ல சத்து தருவதானாலும் சத்வகுணம் ஊட்டுவதாலும் அந்த பெயரை சத்துமா என்று ஆகியிருப்பதிலும் ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்கிறது. அதிலே மோரை விட்டோ பாலை விட்டோ சாப்பிடலாம். கொஞ்சம் சாப்பிட்டால் கூட புஷ் என்று ஊறிக்கொண்டு பசி அடங்கி புஷ்டியாக இருக்கும். குக்கர் கூட வேண்டாம். சுலபமாக சீக்கிரமாக அதில் 4-5 தினுசு பண்ணிக்கொள்ள முடியலாம். ஆனால் நாக்கை கட்டுவதற்கு சத்வ ஆகாரத்தை தவிர மற்றவற்றுக்கு போகாமல் இருப்பதற்கு அது பிரயோஜனம் இல்லை. குக்கர் வந்தால் அப்புறம் அஞ்சரை பெட்டி, ரொம்ப புளி, ரொம்ப காரம் எல்லாமே கூடவே வரும். இது சித்தத்துக்கு செய்கிற கெடுதலோடு உடம்புக்கு கெடுதல் வந்து பரிகாரமாக மருந்து, அந்த மருந்திலே அனாச்சாரம், இந்த அனாச்சாரத்துக்கு பரிகாரம் என்று போய்கொண்டே இருக்கும். செலவையும் சொல்ல வேண்டும்.
நிறைய வெஞ்சனம் என்றால் நிறைய செலவாவதோடு அப்புறம் டாக்டருக்காகவும் மருந்துக்காகவும் ஆகிற செலவு வேறே. அதனால் ஒரு சாமான் 2 சாமானை வைத்துக்கொண்டு சாத்விகமான பெரியவர்கள் சொல்கிற மாதிரி மதுரமாக ஸ்னிக்தமாக லேசான ஆகாரத்தை தானே தயார் பண்ணி சாப்பிட வேண்டும் என்பதை ஜன்ம விரதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்னிக்தம் பசையுள்ளது என்பதற்காக நெய் சொட்ட வேண்டும் என்று அர்த்தமில்லை. வரட்டு வரட்டு என்று இல்லாமல் பாலிலோ மோரிலோ ஊறினதாக அல்லது நெய்ப்பசை உள்ளதாக இருக்க வேண்டும் என்றுதான் அர்த்தம். மதுரம் என்றாலும் ஒரே தித்திப்பு என்ற அர்த்தமில்லை. அரிசி கோதுமை முதலான எந்த பதார்த்தமானாலும் அதற்கென்றே ஒரு தித்திப்பு உண்டு. இப்போதைய புளி கார சமையலில் பதார்த்தத்தை ஓவராக வேக வைத்து அதன் இயற்கையான சத்து க்ஷீணித்தும்படி பண்ணுவதில் தித்திப்பு போய்விடுகிறது. பண்டத்தை விட்டு இயற்கையான தித்திப்பு போகாதபடியான ஆகாரமாக சாப்பிட வேண்டும் என்று அர்த்தம். அமிர்ததாரை தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தென்னாருடைய பிரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பிரிவா சரணம், மாயப்பிறப்பருக்கும் மகா பிரிவாடி போற்றி.